அந்த பட்டாசு சுத்துற மாதிரி சூப்பரா சுத்துது. சத்தத்தை மட்டும் ஒரே செகண்ட் கேட்டு பாருங்க. கேக்குதா? சோ இந்த நூல் சக்கரம் எப்படி சுத்துமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மண்ணுல நடந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி கிளினிக்கோட தரையா இருந்தாலும் சரி, நீங்க இந்த தரையை எவ்வளவு மாப்பு போட்டு தொடச்சாலும் இந்த கிருமி அழியவே அழியாதுங்க. என்னோட இந்த பேனா தரையில மண்ணுல விழுந்துருச்சு. மண்ணுல விழுந்த இந்த பேனாவில் ஆக்சுவலா அந்த கிருமி ஒட்டிக்குங்க. அப்படி ஒட்டுன இந்த கிருமிய நீங்க இந்த மாதிரி நல்ல கடுமையான வெயில்ல காமிச்சா கூட இந்த பேனாவில் ஒட்டிக்கிட்ட அந்த கிருமி அழியவே அழியாது. மே மாச வெயிலா இருந்தாலும் சரி, கடுமையான சூடு இருந்தாலும் சரி, இந்த பேனாவில் ஒட்டின கிருமி அழியவே அழியாது. மேலும் இந்த கிருமி மனுஷனோட வயிற்றுல இருக்கும், மனுஷனோட குடல் பகுதியில் இருக்கும். மாப்பு போட்டாலும் அழியாத கிருமி, கடுமையான வெயிலையும் அழியாத சாகாத கிருமி நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலத்தினால சாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாகவே சாகாது. மனுஷனோட குடல்ல இருந்து கண்டிப்பா வெளியேறும் இந்த கிருமி. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளும் பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்றோம், சில பேர் அதை பண்றது கிடையாது, அது அப்புறமா பார்ப்போம். ஆனா விலங்குகள் பாத்தீங்கன்னா, விலங்குகளோட குடல்லையுமே இதே கிருமி இருக்குங்க. விலங்குகளோட குடல்ல இருக்கக்கூடிய இந்த கிருமி விலங்குகள் பாத்ரூம் போகும்போது வெளியேறும். விலங்குகள் எங்க பாத்ரூம் போகுது? நம்ம டாய்லெட்ல போறோம். விலங்குகள் சாதாரணமா வெளியில தானே போகுது. எந்தெந்த விலங்குகளோட வயிற்றுல குடல்ல இந்த கிருமி இருக்கும்? நாய், ஆடு, மாடு, குதிரை போன்ற சாதாரண விலங்குகள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் இதோட வயிற்றுல இருக்குங்க. வயிற்றுல இருந்து அதெல்லாம் மண்ணுல தானே போகுது. அப்போ மண்ணுல அது பாத்ரூம் போகும்போது கூடவே இந்த கிருமியும் மண்ணுல இருக்கும், மண்ணுல போய் பரவி கிடக்கும். அதனாலதான் இந்த பேனாவை நம்ம மண்ணுல போட்டோன்னே அந்த மண்ணுல இருக்கக்கூடிய கிருமி இதுல ஒட்டிக்கிச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த கிருமி அப்படிப்பட்டது. ஆக மொத்தம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தூணிலும் துரும்பிலும் மண்ணிலும் விலங்கு உடம்பிலும் இருக்கக்கூடிய இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். சரிங்க, இவ்வளவு ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய இந்த கிருமி என்ன பண்ணுங்க? சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நூல் சக்கரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சின்ன பசங்களாம் இத விளையாண்டுருப்பாங்க. சோ நீங்க ஒரு முறுக்கு முறுக்குறீங்க, நல்லா இந்த கயிறை ஒரு முறுக்கு முறுக்கும் போது இது எப்படி சுத்துது பாருங்க. துள்ளி குதிச்சு சங்கு சக்கரம் நம்ம வெடிப்போல பட்டாசு, அந்த பட்டாசு சுத்துற மாதிரி சூப்பரா சுத்துது. சத்தத்தை மட்டும் ஒரே செகண்ட் கேட்டு பாருங்க. கேக்குதா? சோ இந்த நூல் சக்கரம் எப்படி சுத்துமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த கிருமி உள்ள போந்தா சில அறிகுறிகள் தோணுங்க. இந்த கிருமி உள்ள போனோன்னு நம்ம உடலுக்குள்ள சில கால்சியம் மாறுபாடுகளை உண்டாக்கிடுங்க. இந்த கால்சியம் மாறுபாடுகள், கால்சியம் குறையறதுனால உங்க தசைகளுக்கு ரொம்ப தேவையான கால்சியம்ங்க. அந்த கால்சியத்தை இந்த கிருமி போய் அட்டாக் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கயிற்ற முறுக்குனா எப்படி சக்கரம் சுத்துதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தசைகள் முறுக்குங்க. தசைகள் முறுக்க ஆரம்பிச்சோன, இந்த கிருமி முறுக்க ஆரம்பிச்சோன உங்களோட முதுகு பகுதி, வயிற்று பகுதி, கால் பகுதி, எல்லா பகுதியில இருக்க தசைகளும் முறுக்க ஆரம்பிச்சோன அப்படியே உடல் வில்லு மாதிரி வளையுங்க. இதுக்கு பேர் தான் ஒபிஸ்டோடோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு இந்த மாதிரி வில்லாட்ட வளையுங்க. ஒரு சின்ன சாதாரண கிருமி நம்ம உடம்பு எப்படி வளைக்குது பாருங்க, சும்மா தசைகளெல்லாம் முறுக்கி. இது பெரியவங்களுக்கு வந்தா பரவாயில்லைங்க, இதே நூல் சக்கரத்தை விளையாடக்கூடிய குழந்தைகள்லையும் வரலாம். அதை விட முக்கியமா இந்த சக்கரத்தை கையில பிடிக்க முடியாத சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை வரலாங்க. இதோட அறிகுறி வெறும் உடல் வில்லாக வளைவது மட்டும் கிடையாது, சீசர், ஃபிட்ஸ், வலிப்புகள் வரலாம். கடுமையான தலைவலி இருக்கும். பெரியவங்களுக்கு இது நல்லா தெரியும். கடுமையான தலைவலி, காய்ச்சல், ஜுரம் எல்லாம் இருக்கும். அதிகமா வேர்க்கும். பிபி பாத்தீங்கன்னா பிபி அடிக்கடி திடீர் ஷூட் அப் ஆயிட்டே இருக்கும். இதய துடிப்பு வேகமா எகிர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான அறிகுறி, அதுவும் இந்த நூல் சக்கரம் சம்பந்தப்பட்டது தான். அது என்னன்னா லாக் ஜா அப்படின்னு சொல்லுவோம். லாக் ஜா அப்படின்னா நம்ம வாயை திறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே வாயை மூட முடியாம அப்படியே லாக் ஆயிக்கும். அதான் லாக் ஜா, நம்ம தாடை பகுதி லாக் ஆகிறது. இதுக்கு காரணமும் இந்த தசைப்பிடிப்பு தான். ஆக இதுதாங்க அறிகுறிகள். பிறந்த குழந்தையில எப்படி அறிகுறி தெரியும் டாக்டர்? பிறந்த குழந்தைக்கு எப்படின்னா முதல் 2 நாள் குழந்தை பிறந்த பின்னாடி நல்லா அழுவும், பால் குடிக்கும். ஆனா 3வது நாள்ல இருந்து குழந்தை அழுகிறதுங்கிறது மிக மிக அதிகமா வீல் அழுதுகிட்டே இருக்கும். பால் குடிக்கவே குடிக்காது. போக போக இந்த மாதிரி சிம்டம்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். நான் சொன்ன சிம்டம்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். மெயினா உடம்பு முறுக்கிக்கிறது, தசைகள் பிடிப்பு மாதிரி முறுக்கிக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி டாக்டர், இந்த கிருமிங்கெல்லாம் இருக்கும், என்னென்ன பண்ணும் அறிகுறி எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இது எதனால வருது டாக்டர், அது முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா?
இதுக்கு காரணம் ஒரு சிறிய உருண்டைங்க. இது உருண்டையா? முதல்ல கிருமி அப்படின்னீங்க, இப்போ உருண்டை அப்படிங்கிறீங்களே. ஆமாங்க, இதுக்கு காரணம் ஒரு சிறிய உருண்டை. அதாவது டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருமி இருக்குது. இந்த கிருமி பரிணாம வளர்ச்சியில் தன்னை எப்படி உருவாக்கிக்கிச்சு அப்படின்னா, கடுமையான வெப்பம், கடுமையான குளிர், பனிக்காலம் எல்லா சூழ்நிலையிலையும் உயிர் வாழக்கூடிய வகையில் தன்னை உருமாத்திக்குது. இது டெட்டனஸ் கிருமி மட்டும் கிடையாது, இன்னும் பல வகையான செடிகள் கூட இதே விஷயத்த செய்யும். தன்னோட உடம்பிலிருந்து ஒரு விஷயத்தை தயாரித்து எல்லா வெப்பம் குளிர் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு விஷயத்தை தயாரிக்கும். அந்த வெப்ப காலம் குளிர்காலம் முடிஞ்ச பின்னாடி திருப்பி அதை உயிர் பெற்று வளர ஆரம்பிச்சிடும் செடிகள். அதே மாதிரி இந்த கிருமி ஒரு விஷயத்தை தயாரித்து அதுக்குள்ளாரியே உயிர் வாழும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உருண்டைகள், இந்த குட்டி குட்டி உருண்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஸ்போர். இந்த டெட்டனஸ் கிருமி உருவாகக்கூடியது இந்த ஸ்போர்ல இருந்து திருப்பி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்போருங்கிறது குட்டி குட்டி உருண்டையாக இருக்கும். இந்த உருண்டை நல்ல கடினமான ஓடுகளை கொண்டு இருக்கும். அதனால் இது எல்லா சூழ்நிலைகளையும் தாங்குது. மேலும் மிகச்சிறியது அப்படிங்கிறதுனால தான் இது வெப்பமானாலும் உள்ளே இருக்கக்கூடிய கிருமி பாதுகாக்கப்படுது. நீங்கள் மாப் ஸ்டிக்கை வச்சு அடித்தாலும் அது உங்கள் ஸ்போர் அப்படிங்கிற அந்த உருண்டை மேலே தான் அந்த சொல்யூஷன், நீங்கள் ஃபினாயில் போட்டிங்கன்னா அந்த சொல்யூஷன் அந்த உருண்டை மேலே தான் படுது. அதனால் அந்த உருண்டைக்கு ஒன்றுமே ஆகாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிக்கு ஒன்றுமே ஆகாது. இதனால் அந்த கிருமி எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக உயிர் வாழுதுங்க. ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்படி உயிரோடு இருக்க கிருமி மண்ணிலலாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே மண்ணிலலாம் விளையாண்டுட்டு, இல்லை மண்ணில் எதையாவது ஒரு பொருளை தொட்டுட்டு திருப்பி அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை கையே கழுவாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டிக்கிட்ட அந்த ஸ்போர் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குது. வயிற்றுக்குள்ளேயே அது அழியாது, மாறாக டெட்டனஸ் கிருமிகள் வெளியே நல்லா பல்கி பெருகி உங்கள் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய தசைகளை முறுக்க ஆரம்பிச்சிடும், கால்சியமை பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதான் டெட்டனஸோட அறிகுறிகளும் பிரச்சனைகளும். சரி டாக்டர், நீங்கள் கைகளை கழுவாமல் இருக்கிறதுனால இதனால் கை கால்களில் இந்த கிருமி ஓட்டிக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. பெரியவங்களுக்கு ஓகே, அது என்ன பிறந்த குழந்தை அப்போதான் பிறக்குது, அது என்ன மண்ணில் ஓடி ஆடி விளையாடுதா? கிடையாதுங்க. ஆனால் அந்த டெலிவரி நடக்குது பார்த்தீங்களா, பிரசவம் நடக்கக்கூடிய அந்த வார்டு சுத்தமாக இல்லை அப்படின்னா, பிரசவம் நடக்கக்கூடிய டேபிள் சுத்தமாக இல்லைன்னா, ஒருவேளை வீட்டிலேயே பிரசவம் பார்க்குறாங்க அப்படின்னா, பிரசவம் பண்ணக்கூடியவங்க கைகளை சுத்தமாக கழுவலை அப்படின்னா, அப்படி டெலிவரி பார்க்கும்போது அந்த கத்திரிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்கோள் சுத்தமான ஆன்டிசெப்டிக் ப்ரிகாஷனோடு இருக்கக்கூடிய கத்திரிக்கோளாக இல்லை அப்படின்னா, டெலிவரி டவல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த டவல் சுத்தமாக இல்லைன்னா, குழந்தையை எடுக்கக்கூடிய அந்த டவல் சுத்தமாக இல்லைன்னா, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியது டெட்டனஸ் ஸ்போர்கள்னு சொன்னேன். ஆக இந்த மாதிரி சுத்தமில்லாத எந்த விஷயத்தினாலையும் ஈஸியாக குழந்தைக்கு பரவலாம். இந்த மாதிரி குழந்தைக்கு பரவி குழந்தைக்கு டெட்டனஸ் நோய் ஏற்பட்டு குழந்தை இறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். 1988 நம்மளுக்கு இந்த உலகத்தில் பிறந்த குழந்தைகளில் முதல் ஒரு மாதத்தில் இறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 7,87,000 குழந்தைகள். அதாவது இந்த டெட்டனஸ் கிருமி நோயினால் இறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 7,87,000. 2018 இதே டெட்டனஸ் நோயால் பிறந்து ஒரு மாதத்துக்குள்ள இறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 25,000. ஆக 7,87,000 25,000 எப்படி வந்துச்சு? இந்த 7,87,000 குழந்தைகள் ஒரு காலத்தில் இறந்தாங்க இல்லையா, அதில் மெயினாக இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற வளரக்கூடிய நாடுகளில் தான் இந்த இறப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இறப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆப்பிரிக்கா, இந்தியாவில் அந்த அளவுக்கு இன்னைக்கு டெட்டனஸ் கிடையாது. டெட்டனஸ் நோய் பாதிச்சா என்ன மருத்துவங்க? இதுக்கு உண்டான டெட்டனஸ் ஆன்டி டெட்டனஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லிட்டு இதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி மருந்தை தருவோம். கூடவே இந்த மசில் ஸ்பாசம் இருக்கக்கூடிய ஸ்பாசமை குறைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்கு, அதை நம்ம தருவோம். ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் தருவோம், மருந்துகள் தருவோம். பொதுவாக ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேரில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா எளிதாக இறப்புகளை ஏற்படுத்திடும் இந்த நோய். சரி டாக்டர், எதனால் இறப்புகள் குறைஞ்சது? குறிப்பாக இந்தியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு வியாதியை நான் பார்த்ததே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் 90s கிட்ஸாக இருப்பீங்க, இல்லை 2000 கிட்ஸாக இருப்பீங்க, இல்லை ஜென் ஜியாக இருப்பீங்க. எப்படி நீங்களாம் இந்த ஜென் ஜிலாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் இந்த டெட்டனஸ் நோய் பார்க்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன், நானே பார்த்ததில்லை, கேள்விதான் பட்டிருக்கேன், நானே பார்த்ததில்லை. ஏன் பார்த்ததில்லை அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தடுப்பூசிங்க, அந்த தடுப்பூசி டெட்டனஸ் ஒரு மோசமான விஷயங்கிறதுனால தான் நம்ம தடுப்பூசியை 6க்கும் மேற்பட்டவரை மினிமம் 6 முறையாவது ஒருத்தரோட வாழ்நாளில் கொடுக்கணும். அதனால தான் குழந்தை பிறந்த முதல் 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதத்தில் டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்தீரியா பர்டியூசிஸ் டெட்டனஸ்
அந்த டெட்டனஸ் வந்து அந்த முதல் ஒன்றரை மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 4வது டோஸ் 1.5 வருஷத்தில் கொடுப்போம். நம்ம 1.5 வருஷத்தில் 4வது டோஸ் டெட்டனஸ் கொடுப்போம். 5 வருடத்தில் 5வது டோஸ் டெட்டனஸ் கொடுப்போம். 10 வயசு குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது 6வது டோஸ் டெட்டனஸ் கொடுப்போம். இதெல்லாம் கம்பல்சரி. குழந்தைக்கு 15 வயசு ஆகும்போது 7வது டோஸ் டெட்டனஸ் கொடுப்போம். இது மட்டும் இல்லாம ஒரு பெண் குழந்தையா இருந்து அவங்க கர்ப்பகாலம்னா அந்த கர்ப்பகாலத்துல ஒரு டெட்டனஸ் கொடுப்போம். எனக்கு பிறந்த குழந்தைக்கு வரதுனால அது 8வது டோஸ். அந்த கர்ப்பகாலத்துல ஒருவேளை கர்ப்பம்ங்கிறது 2வது வாட்டி ஆனாங்கன்னு வைங்க. சப்போஸ் அந்த 2வது வாட்டி ஆகிறது 5 வருஷத்துக்கு உள்ள அப்படின்னா ஒரு டோஸ் கொடுப்போம். அது 9வது டோஸ். ஒருவேளை கர்ப்பமாகி 2வது கர்ப்பம் அடுத்த வருஷத்திலேயே முதல் குழந்தைக்கு 1 வருஷம் இருக்கும்போது 2வது கர்ப்பம் உருவாயிடுச்சுன்னா அப்போ 2 டோஸ் மறுபடியும் கொடுப்போம். ஆக மொத்தம் ஒருத்தரோட வாழ்நாள் காலத்தில் இது அதிகமாகிட்டே தான் போகும். ப்ளஸ் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, ரத்தம் வந்திருக்கு, அடிபட்டுச்சு அப்படின்னாலே நம்ம டிடி போடுங்கன்னு சொல்லுவோம். ஏன் டிடி போடுங்கன்னு சொல்கிறோம்? இதுதான் காரணம். இந்த டெட்டனஸ்ங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு நோய், எப்படியாப்பட்ட அறிகுறிகளை உண்டாக்குங்கிறத நீங்கள் பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருப்பீங்கல்ல. நல்ல வேலையாக இதை வந்து நம்ம தடுத்துட்டோம் இந்த சூப்பரான தடுப்பூசி மூலமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். எனவே இன்னைக்கு நம்ம இதை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா டெலிவரி அவ்வளோ சேஃப் ஆகிடுச்சு. அதனால தான் டெலிவரி நேரத்தில் யாரும் விளையாடக்கூடாது. போன வாட்டி ஒரு வீடியோ கான்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா, இந்த யூடியூபர் உள்ளே போய் டெலிவரி ரூம்குள்ளே எப்படி போகலாம், இதெல்லாம் வந்து ஏன் அந்த அளவுக்கு மருத்துவ உலகம் சென்சிட்டிவாக பார்க்குதுன்னா இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் டெட்டனஸ். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப சுத்தமாக பண்ண வேண்டியது டெலிவரி. இன்றைக்கும் பேப்பரில் பார்க்குறோம் வீட்லேயே டெலிவரி ஆகிட்டு இருக்கு, வீட்லேயே டெலிவரி ட்ரை பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் வேண்டான்னு. இப்படி இருந்தால் எப்படிங்க? எத்தனையோ பேர் இதில் இறந்து போகிறாங்க இந்த வீட்டில் டெலிவரி பண்ணி. டெய்லி பேப்பரில் பார்க்குறேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுங்கிற உந்துதல் எனக்கு உருவாச்சு. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் தடுப்பூசி, டெலிவரி போன்ற பல முக்கியமான விஷயங்கள் டீல் பண்ணியிருக்கோங்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரணும். நம்ம நாட்டில் இந்த பிரசவ காலத்தினால் உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது, குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், இறப்புகள் குறையணும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம்.